ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய ஷூட்டிங் லொகேஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் எடுத்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பீச் பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி கோயிலேருந்து ஒரு 500லேருந்து 600 மீட்டர் தொலைவில் தாங்க இருக்கும். இந்த பெசன்ட் நகர் பீச்சில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார்ல் ஸ்மித் என்பவரின் நினைவிடங்க. 80s 90s காலகட்டங்களில் நிறைய தமிழ் படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பெசன்ட் நகர் பீச்சுக்கு இன்னொரு பேர் உண்டுங்க, எட்வின் எலியட்ஸ் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எட்வின் எலியட்ஸ் என்பது அப்போதைய சென்னை மாகாண கவர்னராக இருந்தவருங்க, டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வெள்ளைக்காரர்கள் மட்டுமே இந்த பீச்சை பயன்படுத்தியிருக்கிறாங்க, மற்றவர்களுக்கு அனுமதி இல்லாமல் இருந்திருக்குதுங்க. 1930ஆம் ஆண்டு டென்மார்க் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் கடலில் குளிச்சுட்டு இருக்கும்போது கடல் அலையில் மாட்டிக்கிறாருங்க. அப்போது இந்த கார்ல் ஸ்மித் என்பவர் கடலில் குதிச்சு அந்த பெண்மணியை காப்பாற்றிட்டு இவர் உயிரை விட்டுறாருங்க. அந்த தியாகத்தை போற்றும் விதமாக எட்வின் எலியட்ஸ் என்பவரால் கட்டப்பட்டது தாங்க இந்த நினைவிடம். சரி நண்பர்களே, நம்ம இந்த நினைவிடத்தில் எடுத்த படங்களை பற்றி பார்ப்போம். நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், தேவிகா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க அன்னை இல்லம். இந்த படத்தில் நடையா இது நடையான ஒரு பாட்டு வருங்க. அந்த பாட்டில் பாதி போஸ்ட்னே இந்த நினைவிடத்தில் தாங்க எடுத்திருக்காங்க. ஒரு நாடகம் இந்த படம் தான் அநேகமாக இங்கே எடுத்த முதல் படமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா வைபவ் அவர்கள் நடித்த கப்பல் படத்தில் வரக்கூடிய ரீமிக்ஸ் பாடலான ஊரு விட்டு ஊரு வந்து பாடலையும் சில காட்சிகள் இங்கே எடுத்திருப்பாங்க. நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த், இசா கோபிகர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க காதல் கவிதை. இந்த படத்தில் சார்லி அவர்களும் பிரசாந்த் அவர்களும் பேசிக்கக்கூடிய காட்சி இந்த பீச்சில் எடுத்திருப்பாங்க பாருங்க. ஒரு எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு ஒன்று உயர்த்தினா போதுமா? அதெல்லாம் பேராசனே, அதில் கால்வாசி போதும். அதெல்லாம் என்னால முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா மனசு. நம்ம இளைய தளபதி விஜய், சங்கீதா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க பூவே உனக்காக. அந்த படத்துல ஓபிஆரி பானிபூரின்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடலையும் சில காட்சிகள் இங்க எடுத்திருக்காங்க. நம்ம உலகநாயகன் கமலஹாசன், ரேவதி மேம், ரேகா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க புன்னகை மன்னன். இந்த படத்துல ஏதேதோ எண்ணம் மலர்த்தேன்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடலையும் சில காட்சிகள் இங்க எடுத்திருக்காங்க. இந்த பாடல் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் போது எடுத்திருக்கிறாங்க. வினீத் மற்றும் சோனாலி நடிப்பில் வெளியான படம் தாங்க மே மாதம். இந்த படத்தில் மெட்ராஸை சுற்றி பார்க்க போறேன்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல்லையும் சில காட்சிகள் இங்கே எடுத்திருப்பாங்க. நம்ம நவரச நாயகன் கார்த்திக், ரேவதி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க இதய தாமரை. இந்த படத்தில் ரேவதி அவர்களும் கார்த்திக் அவர்களும் சந்திச்சு பேசக்கூடிய காட்சிகள் இந்த நினைவிடத்தில் எடுத்திருப்பாங்க. குழப்பமா இருக்கா? நீ ஜெயிலுக்கு போன கொஞ்ச நாள்ல எங்க அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. எந்த விதமான பாதுகாப்பு. இந்த படத்துல கார்த்திக் அவர்களும் ரேவதி அவர்களும் சந்திச்சு பேசக்கூடிய காட்சி இரவு நேரத்துல படமாக்கி இருக்கிறாங்க. அங்க எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. ரஞ்சித் ஃபைனான்ஸ் லிமிடெட் கம்பெனிக்கும் இன்னும் பல கம்பெனிகளுக்கு முதலாளி தான் கேப்டன் ரஞ்சித் என்கிறதும் 4-5 வருஷம். பார்த்திபன் சார், சாந்தினி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க பொண்டாட்டி தேவை. இந்த படத்துல யாரடி நான் தேடும் காதலின்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல்லையும் சில காட்சிகள் இங்க எடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா குணால் மற்றும் மோனல் நடித்த பார்வை ஒன்றே போதைய படத்திலையும் நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன்ற பாடல்லையும் சில காட்சிகள் இந்த பீச்சில் எடுத்திருப்பாங்க. வருஷத்தில் ஒரு முறைதான் இந்த காதலர் தினம் வருது. நம்ம நாட்டாமை சரத்குமார், சியான் விக்ரம் சார், குஷ்பு மேம், தேவயானி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க விண்ணுக்கும் மண்ணுக்கும். இந்த படத்தில் உனக்கென பிறந்தேன்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடலையும் சில காட்சிகள் இங்கே எடுத்துருக்காங்க. இந்த பாடலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கடற்கரையிலையும் ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. கடலாக நீயும் மாறினால் அதில் மூழ்கி. இதே சியான் விக்ரம், ஐஸ்வர்யா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க மேரா. இந்த படத்தில் பனிவிலும் மாலையல்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடலையும் சில காட்சிகள் இங்கே எடுத்துருக்காங்க. இந்த பாட்டிலையும் இந்த கடற்கரையை காட்டியிருப்பாங்க பாருங்க. இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் மாதவன் சார், சாலினி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க அலைப்பாயுதே. இந்த படத்தில் சிநேகிதனே ஒரு பாடல் வருங்க. அந்த பாடலையும் சில காட்சிகள் இந்த கடற்கரையில் எடுத்துருக்காங்க பாருங்க. நகுல் அவர்களின் நடிப்பில் வெளியான படம் தாங்க வந்தா ராஜாவாகத்தான் வருவேன். இந்த படத்தை விழிப்புணர்வு போராட்டம் நடக்குங்க. அந்த போராட்ட காட்சிகள் இந்த ரோட்ல தான் எடுத்திருப்பாங்க பாருங்க. யாரு கூப்பிட்டாங்கன்னு கேட்டு வரியா? நான் தான் கூப்பிட்டேன். நீ தான் இதுக்கு இன்சார்ஜா? என்னையாது காண்டம் சிலம்பரத்துக்கு ஸ்கூல் குழந்தையும் காலேஜ் பசங்க கூட்டம்.
இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்களின் இயக்கத்தில் சூர்யா ஸ்ருதிகாசன் அவர்களின் நடிப்பில் வெளியான படம் தாங்க 7ஆம் அறிவு. இந்த படத்தில் ஓ ரிங்கா ரிங்கான ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல் காட்சி இந்த ரோட்ல தான் எடுத்திருப்பாங்க பாருங்க. இயக்குனர் சங்கர் அவர்களின் இயக்கத்தில் சித்தார்த் அவர்களின் நடிப்பில் வெளியான படம் தாங்க பாய்ஸ். இந்த படத்தில் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமாடான ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல்லையும் சில காட்சிகள் இந்த ரோட்ல எடுத்திருப்பாங்க பாருங்க. சூர்யா சமீரா ரெட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க வாரணமாயிரம். இந்த படத்தில் அவ என்ன தேடி வந்த அஞ்சலான ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல்லையும் சில காட்சிகள் இந்த பீச்சில் எடுத்திருப்பாங்க பாருங்க. முரளி சார், ஆனந்த் பாபு சார், சித்தாரா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க இயக்குனர் விக்ரமனின் முதல் படமான புது வசந்தம். இந்த படத்தில் பாட்டு 1 நான் பாடட்டுமா பால் நிலவை கேட்டுன்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடலில் பாதி போர்ஷனே இங்கே தாங்க எடுத்துருக்காங்க. இந்த பாடலில் இந்த நினைவிடத்தையும் பேக்ரவுண்டில் அழகாக இந்த கடலையும் நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே எடுத்த படங்கள்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.